ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டிடி தமிழ் அண்ட் செஸ் சேனல். இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, செஸ்ஸில் இருக்கிற பீசஸ் எப்படி மூவ் ஆகுங்கிறது பேசிக்ஸ் பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, செஸ்ஸில் டோட்டலாக எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 64 ஸ்கொயர்ஸ் இருக்குது. இப்போ 64 ஸ்கொயர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ஒயிட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கார்னரில் இருக்கிற பீஸ் வந்து ரூக் வந்து A1னும், அதுக்கு மேலே இருக்கிற பவன் வந்து A2னும், அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்கொயர்ஸ் வந்து A3, A4, A5, A6, A7ல் வந்து ஆப்பனண்டோட பவன்ஸ் வந்து லைன் இருக்கும். A8ல் வந்து ரூக் இருக்கும். ஆப்பனண்டோட ரூக்கு ஒயிட் கலர் ஸ்கொயர் இருக்கும். அதுலேருந்து பார்த்திங்கன்னா இப்போ கீழே ஒயிட் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா ரூக் வந்து A1ல் இருக்கும். அடுத்துட்டு பார்த்திங்கன்னா நைட் வந்து லெஃப்ட் சைடில் போகும். பார்க்குறப்ப நைட் வந்து B1ல் இருக்கும். அதுமாரி தான் A1 எப்படி சொன்னோமோ அதேமாரி B1, B2, B3, 8 வரைக்கும் போகும் லைன்ஸ். ஓகேங்களா? அடுத்துட்டு C1னும் அதேமாரி தான். நெக்ஸ்ட் அடுத்து இருக்கிற லைன்ஸ் எல்லாமே C1லேருந்து C8 போகும், D1லேருந்து D8 போகும். அதேமாரி H வரைக்கும் இருக்கிற லைன்ஸ் எல்லாமே 8 வரைக்கும் மூவ் ஆகும். அதோட லெட்டர்ஸோட நம்பர்ஸ் வந்து இருக்கும் லெஃப்ட் சைட் கார்னரில். அடுத்துட்டு பார்த்தீங்கன்னா செஸ்ஸில் இருக்கிற பீசஸோட பாயிண்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். பார்த்திங்கன்னா பவன் வந்து அதோட பவர் நம்ம ஒன்று ஆப்போனண்டோட பவர் பவன் ஒன்று வெயிட் பண்ணோம்னா அது நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அடுத்ததுன்னா நைட்டை வந்து வெட்டினோம்னா 3 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். பிஷப் வந்து வெட்டினோம்னா 3 பாயிண்ட் தான் சேம். ரூக்கை வெட்டினோம்னா 5 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். குயினை வெட்டினோம்னா 9 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நம்ம கிங்கு எப்பயுமே வெட்டக்கூடாது, ஏன்னா நம்ம கேமோட முக்கியமான இதுவே கிங்கை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். அடுத்துட்டு நம்ம பவன் வந்து இப்போ பேசிக்காக பார்த்திங்கன்னா பவன் வந்து எப்படி மூவ் ஆகும், சிப்பாய் வந்து எப்படி மூவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டில் மட்டும்தான் போகும், பேக்வேர்டில் வராது, பின்னாடி வராது. பவன் வந்து முன்னாடி போகும்போது 2 ஸ்டெப் போகும், இல்லைனா 1 ஸ்டெப் கூட நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். உங்கள் சைடில் இருக்கிற 8 பவன்ஸு எப்படி உங்களுக்கு என்ன பிளான் பண்ணி இது பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்துட்டு பார்த்திங்கன்னா இதில் நாங்கள் பவனோட இதை வந்து ரெட் கலர் டாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதில் வந்து ஆப்போனண்டோட ஒரு பீசஸ் இருக்கும்போது நம்ம பவனால் வெட்ட முடியும். மற்றபடி பவனால் நேராக மட்டும்தான் போக முடியும், சைடில் போக முடியாது. வெட்டப்போ மட்டும்தான் கிராஸ் பண்ணி போகும். அடுத்துட்டு பார்த்திங்கன்னா பவன் வந்து பார்த்துட்டோம். அடுத்துட்டு ரூக் வந்து எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ரூக்குங்கிறது இந்த வீடியோவிலேருந்து நீங்கள் பார்க்கும்போது ப்ளஸ் வடிவில் இருக்கும். அதோட ரூக்கு வந்து சென்டரில் இருக்கும்போது ப்ளஸ் வடிவில் க்ரீன் கலர் டாட்ஸ் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் வந்து ரூக்கால் போக முடியும். இப்போ அந்த க்ரீன் கலர் டாட்ஸில் ஆப்போனோட ஒரு பீசஸ் இருக்கும்போது ரூக்கால் வெட்ட முடியும். உங்களுக்கு நீங்கள் கேம்ஸ் அடுத்து விளையாடும் போது உங்களுக்கு அது எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்த்து கற்றுக்கலாம் நீங்கள். அடுத்துட்டு நைட் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோவில். அடுத்துட்டு பார்த்திங்கன்னா நைட் வந்து எல் ஷேப்புங்கிற இதில் வந்து மூவ் ஆகும். அதில் பார்த்திங்கன்னா இப்போ க்ரீன் கலர் டாட்ஸ் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நைட்ஸு அங்கே வந்து ஒரு சென்ட்ரல் பிளேஸ்லேருந்து போகும்போது மூவ் ஆகும்போது 8 பிளேசஸில் மூவ் ஆக முடியும் அதால். அடுத்துட்டு பார்த்திங்கன்னா அது நம்ம அந்த சைடில் இப்போ ஆப்போனண்ட் இருக்கும்போது நம்ம நைட்டால் அதோட வெட்ட முடியும். அடுத்துட்டு பார்த்திங்கன்னா பிஷப்போட பவர் அது எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். பிஷப்புங்கிறது இன்ட், நம்ம மேக்ஸமெட்டிக்ஸில் இன்ட் யூஸ் பண்ணுவாங்களா, அது மாரி பிஷப்போட பவர் வந்து இருக்கும். இப்படி பார்த்திங்கன்னா அதில் வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு க்ரீன் கலர் டாட்ஸ் வந்து பிஷப் வந்து எங்கெங்கே போகும் அப்படிங்கிறத பற்றி மென்ஷன் பண்ணும். அதில் நீங்கள் அதேமாரி இப்போ நாங்கள் மேலே க்ரீன் கலர் டாட் எங்கெங்கே இருக்கோ அங்கே எங்கேயாவது ஒரு பர்சன் ஆப்போனன்ட் டீமோட பீசஸ் இருக்கும்போது நம்மளால் அந்த பீசஸை வெட்ட முடியும். அடுத்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ பிளாக் கலர் இதில் வந்து பிஷப் இருக்கிறது பிளாக்கில் மட்டும்தான் போகும்.
அதேமாரி ஒயிட் பிஷப் வந்து ஒயிட்டில் மட்டும்தான் போகும், பிளாக்கில் போகாது. அடுத்துட்டு பார்த்திங்கன்னா குயின் வந்து எப்படிலாம் மூவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அடுத்துட்டு குயினோட பவர் வந்து எப்படி இருக்கும், அது எப்படிலாம் மூவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். குயின் வந்து இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் டாட்ஸ் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் வந்து குயினால் மூவ் பண்ண முடியும். இப்போ பார்த்திங்க மேலே பார்த்தோம் இல்லையா, நம்ம ரூக்கோட பவரும் ப்ளஸ் பிஷப்போட பவரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும் குயினுக்கு. குயின் எந்த அளவுக்கு நம்ம கடைசி வரைக்கும் வச்சுருக்கணும், அந்த எந்தளவுக்கு நம்மளோட கேம் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். நல்ல ஒரு வின்னிங் பொசிஷனுக்கு நம்மளால் போக முடியும். க்ரீன் கலர் டாட்ஸ் எங்கெங்கே இருக்கோ அங்கே அந்த அப்போனண்ட்டோட பீசஸ் இருக்கும்போது நம்ம குயினால் வெட்ட முடியும். அடுத்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இதில் நம்ம அடுத்துட்டு எந்த பீசஸோட பவர் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா கிங்கோட பவர் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். கிங் வந்து எப்படி வந்து மூவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். கிங் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்குற க்ரீன் கலர் டாட்ஸ் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் கிங்கால் போக முடியும். அந்த க்ரீன் கலர் டாட்ஸஸில் எங்கெங்கே நம்ம அப்போனோட பீசஸ் இருக்கோ இருந்துச்சுன்னா அதை நம்மளால் கிங்கால் வெட்ட முடியும். அதுவும் கிங்கால் நம்ம எப்பயுமே வெட்டிக்க முடியாது. அப்போனன்ட் சைடில் பிஷப்போ எதுவும் இனி அதர் காயின்ஸஸ் இருக்கும்போது நம்மளோட பீசஸ் இருக்கும்போது நம்மளால் வெட்ட முடியும். அடுத்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துருந்தோம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்னா பிஷப்போட பவனோட மூவ்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். அடுத்துட்டு கூட மூவ்ஸ் பவர் என்னென்னு எபிலிட்டிஸ் என்னென்னு பார்த்தோம். அடுத்துட்டு நைட்டோட எபிலிட்டிஸ் என்னென்னு பார்த்தோம். அடுத்துட்டு பிஷப்போட பவரோட எபிலிட்டிஸ் கூட பார்த்துருந்தோம். அடுத்துட்டு பார்த்திங்கன்னா குயினோட எபிலிட்டி இந்தமாரி மூவ் ஆகும் அவங்க பவர்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். அடுத்துட்டு கடைசியாக பார்த்திங்கன்னா கிங்கோட பவர் எப்படி இருக்குது, அதனால் என்ன பண்ண முடியும், நம்மளோட கேமோட முக்கியமான இது கிங்கை வந்து பாதுகாக்கணுங்கிறது தான். ஓகேங்களா. அடுத்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்துட்டு போடுற வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்கள் செஸ் இன்ட்ரெஸ்டாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.